செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக தற்போது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திருவேற்காட்டில் அதிமுக அம்மா அணியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசி வருகிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். எந்த அடிப்படையில், எந்த லட்சியத்தில் இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கி அதன் மூலமாக 27 ஆண்டு காலம் ஆட்சி என்ற உரிமையும் தமிழக மக்களிலிருந்து பெற்று இருவரும் தலைவர்களும் 45 ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு, இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இன்று வரை தொண்டர்கள் சிந்திய ரத்தம், தொண்டர்கள் தந்த ஆதரவு, மக்கள் தந்த பேராதரவு, இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் கழகம் எந்த குடும்பத்திலும் கைக்குள்ளும் இருக்கக்கூடாது என்பதுதான். அதைத்தான் நாமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களுடைய வழியில் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய கடந்து வந்த பாதையில் செல்வோம். இன்றைக்கு கழகம் ஒரு குடும்பத்தில் கைக்குள் சிக்குண்டு இருக்கிறது. அதிலிருந்து கழகத்தை மீட்க வேண்டும். தீராத கவலையாக தமிழகத்தில் இருக்கின்ற 7 கோடி மக்களும், உலகத்தில் இருக்கின்ற 10 கோடி மக்களும், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் மாண்புமிகு அம்மாவுடைய மருத்துவ முறையை, சிகிச்சையை, விவரங்களை, அதில் இருக்கின்ற மர்ம முடிச்சுக்களை அறியப்பட வேண்டும் என்பதற்கான உரிய நீதி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டு இன்றைக்கு இந்த 6 மாவட்டங்களில் செயல் வீராங்கனை கூட்டம் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு வெற்றிகரமாக மக்கள் அலையலையாக லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற காட்சியை பாடுகின்ற பொழுது நம்மிடத்தில்தான் கழகம் இருக்கிறது, நம்மிடத்தில்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய தூய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது. 122 பேர்களை வைத்து ஆளுகின்ற பொறுப்பை அவர்கள் எந்த நிலையில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது மக்கள் பார்த்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சி மிகவும் கேவலமாக, எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் மிக அழகாக சொன்னார்கள். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய வேட்பாளராக நான் கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்பட்டேன். அதே போல மற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவரவர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்களும் தன் உடல்நிலையை கூட கருதாமல் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வாக்குகள் கேட்டு மக்களும் 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை எதுவும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தந்தார்கள். நாங்களெல்லாம் மக்களை பார்த்து, வாக்காளரை பார்த்து வாக்குகள் கேட்கின்ற பொழுது நாங்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றோம். ஆகவே வாக்காளர் பெருமக்களை எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் மக்களை பார்த்து வாக்குகள் கேட்கவில்லை. பின் எப்படி கேட்டோம்?